வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட். ஓகேவா? சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் அதாவது என்னுடைய முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒன் ஆஃப் த வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் தான். நாட் வாட்டருக்கு பதிலா இது சீவேஜ் வரும். சரிங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி நான் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா, டீமினரலைஸ்டு பிளான்ட் டிஎம் பிளான்ட்டை பத்தி போட்டிருப்பேன். அடுத்து ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் அது ஆர்ஓ பிளான்ட்டை பத்தி போட்டிருப்பேன். ஸோ இது வந்து என்னுடைய மூணாவது வீடியோ ஃபார் ட்ரீட்மெண்ட் பிளான்ட். ஸோ அதுக்கப்புறம் இடிபி இருக்குது. ஸோ இன்னும் நிறைய இருக்குது. அதாவது இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த சிலிக்கா ஜெல் ரிமூவ் பண்ணுறது, பாய்லர்லேருந்து வர சிலிக்கா ஜெல் ரிமூவ் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் ரிமூவ் பண்ணுறது. ஸோ தேர் ஆர் லாட் ஆஃப் ப்ராசஸ் இருக்குது. ஸோ ஒன் பை ஒன்னாக நான் உங்களுக்கு பேசிக் ஸ்டெப்ஸ் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். சரிங்களா? ஸோ இந்த சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் பார்த்தீங்கன்னா இது பேசிக் பிளான்ட். இது வந்து ஒரு பயாலஜிக்கல் ப்ராசஸ் அப்படின்றத சொல்லுவோம். பயாலஜிக்கல் ப்ராசஸ். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான் சொல்லுவோம். ஒய் ஆன்லைன் அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா வர வாட்டர் அப்படியே ட்ரீட் பண்ணி அனுப்பிச்சு தெர் இஸ் அந்த ஸ்டோரேஜ் பண்ணி இல்லை ரிட்டன்ஷன் டைம் கொடுத்து பண்ணுறது அதெல்லாம் கிடையாது. இட்ஸ் பயாலஜிக்கல் ப்ராசஸ், பயாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஆன்லைன் ப்ராசஸ்ன்னு இன்னொன்று சொல்லலாம். இன்னொன்று இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா எம்பிபிஆர் அப்படின்னா மிக்ஸ்டு பயோஃபிலிம் ரியாக்டர் அப்படின்றத சொல்லுவாங்க. சரிங்களா? அதுதான் வந்து எம்பிபிஆர். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் எப்படின்றது ஒரு நார்மல் பிளாக் டயக்ராம் தான் அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து இன்டெப்த்தாக உங்களுக்கு நான் வந்து ஒன் பை ஒன் வந்து நான் உங்களுக்கு இன்டெப்த்தாக அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் இன்லெட் வாட்டர் எங்கே வரும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பாஸ்டின் சேம்பருக்கு வரும். சரிங்களா? இந்த பாஸ்டின் சேம்பரில் என்ன பண்ணுன்னா இது வந்து ஸ்க்ரீன் இருக்கும். இந்த மாதிரி மல்டிபிள் ஸ்க்ரீன் இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்படி ஸ்க்ரீன்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு சைஸ், இது வந்து ஒரு 0.1 mm அப்படின்னா இது வந்து இது ஒரு 0.2 mm அப்படின்னா இது ஒரு 0.1 mm. அதுக்கப்புறம் நிறைய பிளேஸ் இருக்கும். ஒரு சைஸ் இங்கே சைஸ் வந்து ஹையாக இருக்கும், இங்கே சைஸ் வந்து ரொம்ப லோவாக இருக்கும். ஸோ வாட்டர் வந்து இப்படி வரும், இது வழியாக வந்து பாஸ் ஆகிட்டு இங்கே வரும். என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஸ்க்ரீனுக்கு ஏற்ற மாதிரி அந்த சாலிட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே இங்கே ஸ்டோர் ஆகிடும். ஓகே. ஸோ அதை வந்து என்ன பண்ணால் மேனுவலாக நம்ம க்ளீன் பண்ணிட்டே இருக்கணும் பீரியாடிக்கலாக. ஸோ வர இன்லெட் வாட்டர் பாஸ்கின் சேம்பர் அண்டு இங்கே வந்து ஓஜிடிக்கு வரும். ஓஜிடினா அப்படின்னா ஆயில் அண்ட் கிரீஸ் டேப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆயில் அண்ட் கிரீஸ் டேப் இது எதுக்கு அப்படின்னா இப்போ சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள உங்களுடைய வர வாட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் அண்ட் கிரீஸ் அதிகமாக இருந்ததுன்னா அந்த கண்டாமினேட்டை வந்து இது மூலிமா ரிமூவ் பண்ணலாம். ஆயில் அண்ட் கிரீஸ் டேப் மூலிமா ரிமூவ் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த வாட்டர் எங்கே போகும் அப்படின்னா கலெக்ஷன் டேங்க் போகும். கலெக்ஷன் டேங்க் அப்படின்றது வந்து உங்கள் வாட்டரை ஸ்டோர் பண்ணி வச்சு அதை வந்து ப்ராசஸ் உங்களுக்கு தேவையான ப்ராசஸுக்கு நீங்கள் அனுப்பலாம். ஸோ பேசிக்காக இந்த ரெண்டு ப்ராசஸ் கலெக்ஷன் டேங்க்கும் ஏரேஷன் டேங்க்கும் இடையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பம்ப் ஒன்று இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? அந்த பம்ப் எதுக்கு அப்படின்னா இது வந்து ஸ்டோரேஜ் வந்து நிறையா இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 KLன்னு வச்சுக்கோங்களேன். இதில் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி 1000 KL அப்படின்னா உங்களுக்கு ஏரேஷன் டேங்க் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த பம்ப் ஆப்ரேட் பண்ணி இங்கே நீங்கள் ஃபீட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதான் வந்து இங்கே கலெக்ஷன் டேங்க்லேருந்து ஃபீட் பண்ணி ஏரேஷன் டேங்க் போகும். இந்த ஏரேஷன் டேங்க் தாங்க மெயின் ப்ராசஸ். ஸோ நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட நான் சொன்னது தான். ஏரேஷன் டேங்க்ல நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா இது வந்து எம்பிபிஆர் சிஸ்டம் சொன்னால் எம்பிபிஆர்னா உள்ள வந்து குட்டி குட்டி பிளாஸ்டிக் மீடியா வந்து இந்த மாதிரி இருக்கும். உள்ள வந்து பிளாஸ்டிக் மீடியா சின்ன பிளாஸ்டிக் மீடியா இருக்கும். இந்த பிளாஸ்டிக் மீடியா தான் வந்து பாக்டீரியா வந்து நம்ம க்ரோத் ஆகி இது உள்ள தான் இருக்கும் பாக்டீரியா. ஸோ வர என்ன பண்ணும் அப்படின்னா ராசிவேஜ் வாட்டரில் வர அந்த ஃபுட் ராசிவேஜில் வர்றது எல்லாமே என்ன அந்த ஃபுட்டை வந்து இந்த பாக்டீரியா வந்து சாப்பிட்டுட்டு அதை வந்து டைஜஸ்ட் பண்ணி அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ டைஜஸ்ட் பண்ணி அனுப்பும்போது என்ன ஆகும்னா வாட்டர் ப்ளஸ் அந்த பார்ட்டிகல்ஸ் இருக்கும். ஸோ அதுதான் வந்து அடுத்தது செகண்டரி கிளாரிஃபையர் மூலயமா போகும்போது அது செட்டில் ஆகும். சரிங்களா? ஸோ இப்போ இங்கே மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா உள்ள பிளாஸ்டிக் மீடியா இருக்கும். அந்த பிளாஸ்டிக் மீடியாவில் வந்து உங்களுக்கு அந்த சொன்ன அந்த பாக்டீரியா க்ரோத் ஆகி அது உள்ளே இருக்கும். ஈவன் பாக்டீரியா க்ரோத் ஆகல அப்படின்னா வி ஹாவ் டு மேக் த பாக்டீரியா வந்து நம்ம க்ரோத் பண்ணணும். இதில் அதாவது இப்போ நியூட்ரியன்ட் நீங்கள் ஆட் பண்ணலாம், நியூட்ரியன்ட் ஆட் பண்ணி நீங்கள் வந்து இது பண்ணலாம், யூரியா ஆட் பண்ணலாம். எல்லாமே வந்து பாக்டீரியா க்ரோத்துக்கு நம்ம போடுற ஃபெர்டிலைசர். சரிங்களா? உரம் அப்படின்வாங்க. ஸோ அதுதான் நம்ம போட்டு இது பண்ணுவோம். இந்த ஏரேஷன் டேங்க்ல இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏர் ப்ளோயர் வந்து நம்ம ஏர் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த இதுக்கும் கலெக்ஷன் டேங்க்கும் கொடுத்துருக்கோம். ஏன் கலெக்ஷன் டேங்க் கொடுக்குறோம் அப்படின்னா செட்டில் ஆகாமல் இருக்கணும். செட்டில் ஆச்சு அப்படின்னா ப்ராசஸ் நம்மளுக்கு டிஸ்டர்ப் ஆகும். அதனால ஏர் ப்ளோயர் வந்து கலெக்ஷன் டேங்க்குக்கும் ஏரேஷன் டேங்க்குக்கும் கொடுப்போம். ஸோ இந்த ஏரேஷன் டேங்க்ல கொடுக்குற அந்த ஏர் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கொடுக்கணும். அதாவது ரொம்ப அதிகமாக கொடுக்கக்கூடாது, கம்மியாக கூடாது. இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம இருக்கோம். சரிங்களா? நம்ம ஒரு ரூமில் இருக்கோம். நம்ம ரூமில் நம்மளுக்கு தேவையான ஆக்சிஜன் இருக்கணும். இல்லை அப்படின்னா என்ன ஆகும், நம்மளுக்கு வந்து சஃபகேஷன் ஒரு மாதிரி உள்ளே இருக்க முடியாது. அந்த மாதிரி தான் பாக்டீரியா இருக்கும். சரிங்களா? நீங்கள் கரெக்டான ஆக்சிஜன் சப்ளை நீங்கள் கொடுக்கல அப்படின்னா பாக்டீரியா வந்து மேபி டெட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதிகமாக கொடுத்தாலும் ஓவர்லோட் கொடுத்தாலும் பாக்டீரியா வந்து அங்கே உங்களுக்கு டெட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் கரெக்டான ஏர் ஃப்ளோ மெயின்டைன் பண்ணணும் ஏரேஷன் டேங்க்கு. இதை வந்து இங்கே ஒரு டிஓ சென்சார் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த ஏரேஷன் டேங்க் உள்ள ஒரு டிஓ சென்சார் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. டிஓ ஃபுல் ஃபார்ம் என்னன்னா டிசால்வ்டு ஆக்சிஜன் சொல்லுவாங்க.
இந்த டிசால்வ்ட் ஆக்சிஜன் வந்து என்னன்னா இந்த ஏர் ப்ளோயர் கூட இன்டர்கிரேட் பண்ணியிருப்பாங்க பொதுவாக. ஸோ ஏர் ப்ளோயருக்கு எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி இங்கே வந்து இந்த மாடுலேஷன் இந்த ப்ளோயர் வந்து ப்ளோயரோட ஃபேன் வந்து கண்ட்ரோல் ஆகும். ஐ மீன் அதோட மோட்டர் வந்து இன்டகிரேட் பண்ணிப்பாங்க த்ரூ விஎஃப்டி. சரிங்களா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து வர அடுத்தது இப்போ எல்லாமே இங்கே ப்ராசஸ் ஆகி இங்கே எங்கேருந்து வருது தெரியுங்களா, அது செகண்டரி கிளாரிஃபைக்கு போகும். இந்த செகண்டரி கிளாரிஃபையர் என்ன ஆகும் அப்படின்னா இங்கே தான் சாலிட் லிக்விட் செப்பரேஷன் நடக்குது. அதான் SLS போட்டிருக்கேன், சாலிட் லிக்விட் செப்பரேஷன்னா. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா TSSும், அதாவது அந்த பாக்டீரியா, அந்த டெட்டான பாக்டீரியாவும் இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா பியூர் வாட்டரும் இருக்கும். ரெண்டு மிக்ஸ்அப் ஆகுமா. ஸோ அப்போ இது வந்து செட்டிலிங் கொஞ்சம் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா எல்லாமே வந்து இங்கே ஓரமாக செட்டில் ஆகிடும். வாட்டர் வந்து மேலே வரும். அந்த வாட்டர் வந்து எப்படி அடுத்தது எப்படி வேணால் ஆட்டோமேட்டிக்காக வந்து கிளியர் வாட்டர் டேங்க்கு போயிடும். சரிங்களா? இங்கே அந்த ஸ்லட்ஜ் எல்லாமே கீழே செட்டில் ஆகும். இந்த ஸ்லட்ஜ் செட்டில் ஆகுது இல்லை, அது வந்து பேர் நம்ம பயோமாஸ்ன்னு சொல்லுவோம். அந்த பயோமாஸை வந்து உங்களுக்கு ஏரேஷன் டேங்க்கில் சப்போஸ் வந்து பாக்டீரியா growth கம்மியாக இருக்குது அப்படின்னா இந்த செட்டிலான ஸ்லட்ஜை இங்கே வந்து இது பாஸ்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் பம்ப் நாங்கள் வச்சுருக்கேன். இது மூலியமாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஏரேஷன் டேங்க் எடுத்துகிட்டு போகலாம். இல்லை எனக்கு வந்து அங்கே அதிகமாக இருக்குது, எனக்கு growth வந்து தேவையில்லை, எனக்கு அதிகமாக இருக்குது, இதை டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த செகண்டரி கிளாரிஃபையரில் இருக்கிற அந்த ஸ்லட்ஜை, பாட்டத்தில் ஸ்லட்ஜ் இருக்கும், இந்த பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் பம்ப் மூலியமாக எடுத்துகிட்டு வந்து ஸ்லட்ஜ் ஹோல்டிங் டேங்கில் நாங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருவோம். சரிங்களா? ஸ்லட்ஜ் ஹோல்டிங் டேங்கில் ஸ்டோர் பண்ணி வச்சிருவோம். ஸோ இது எதை பொறுத்து நடக்கும் அப்படின்னா இங்கே இருக்கிற பாக்டீரியா growth அதிகமாக இருந்தது அப்படின்னா நான் டிஸ்சார்ஜ் பண்ணுவேன். பாக்டீரியா growth கம்மியாக இருந்ததுன்னா நான் இன்டேக் எடுத்துவேன். இது RAS அப்படின்னா ரிட்டன் ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜ். இங்கே இருக்கிற ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜ்னு சொல்லுவோம், தட் இஸ் பயோமாஸ்ன்னு சொல்லலாம். ரிட்டன் ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜ்னா உனக்கு இங்கே ப்ராசஸுக்கு நீங்கள் எடுத்துக்கிறீங்க. வேஸ்ட் ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜ் அப்படின்றத VAS, அதை தான் வந்து ஸ்லட்ஜ் ஹோல்டிங் டேங்க்கு நான் எடுத்துகிட்டு போகிறேன். சரிங்களா? ஸோ இங்கே உங்களுக்கு கிளியர் வாட்டர் வந்துடும். கிளியர் வாட்டர்லேருந்து நான் அடுத்தது எங்கே எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னா PSF, அதாவது ப்ரெஷர் சாண்ட் ஃபில்டருக்கு எடுத்துகிட்டு போவேன். ப்ரெஷர் சாண்ட் ஃபில்டரில் என்னென்னலாம் ரெடியூஸ் ஆகும் அப்படின்னா TSS அண்ட் டர்பிடிட்டி. TSSனா டோட்டல் சஸ்பெண்டட் சாலிட்ஸ் அண்ட் டர்பிடிட்டி வந்து ரிமூவ் ஆகும். அதுக்கப்புறம் அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் வந்து ACF போகும், ஆக்டிவேட்டட் கார்பன் ஃபில்டர். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டிவேட்டட் கார்பன் ஃபில்டருக்கு வரும். ஸோ இந்த ஆக்டிவேட்டட் கார்பன் ஃபில்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் அந்த வாட்டரில் என்னென்னா கலர், அடர் அண்ட் குளோரின் இது எல்லாமே ரிமூவ் ஆகும். ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்தது அந்த வாட்டர் வந்து யூவிக்கு நாங்கள் வந்து இது பண்ணுவோம். யூவிக்கு பண்ணும்போது யூவியில் வந்து பார்த்தீங்கன்னா வைரஸ், பாக்டீரியா அண்ட் மைக்ரோ ஆர்கானிசம் எல்லாமே ரிமூவ் ஆகும். சரிங்களா? அதுக்கப்புறம் அந்த யூவிலேருந்து வர ஆல்மோஸ்ட் எல்லாமே ட்ரீட்டட் வாட்டர் தான். இந்த யூவிக்கு அப்புறம் அந்த எல்லாமே ட்ரீட்டட் வாட்டர் தான். அந்த ட்ரீட்டட் வாட்டர் வந்து ட்ரீட்டட் வாட்டர் டேங்க்கு நான் கொடுத்துருவேன். அது போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டோசிங் சிஸ்டம்னு வச்சிருப்பேன். DS அப்படின்னா டோசிங் சிஸ்டம். இது என்னன்னா சோடியம் ஹைப்போக்ளோரைட் பண்ணிகிட்டே இருப்பேன். சரிங்களா? டோஸ் பண்ணிகிட்டே இருப்பேன் ஃபார் நம்மளோட இதுக்காக. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ட்ரீட்டட் வாட்டர் டேங்க்கில், ஏன்னா நம்ம குளோரின் லெவல் மெயின்டைன் பண்ணணும், எப்பயுமே நம்மளுடைய வாட்டரில் குளோரின் லெவல் மெயின்டைன் பண்ணணும். ஸோ அதனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் நீங்கள் அவுட்லெட்டாக நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இதில் இன்னொரு ப்ராசஸ் நான் உங்களுக்கு சொல்லணும். இதில் இந்த ஏரேஷன் டேங்க் தான் இதில் மெயின் இந்த ஃபங்க்ஷன். இந்த டோட்டல் இந்த சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்லேயே இந்த ஏரேஷன் டேங்க் அண்ட் செகண்டரி கிளாரிஃபையர் தான் இட் இஸ் பிளே த மெயின் இம்பார்ட்டன்ட் ரோல். சரிங்களா? ஸோ இந்த ஏரேஷன் டேங்க்ல என்னென்ன நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா ஒன்று DO மெயின்டைன் பண்ணணும், டிசால்வ்ட் ஆக்சிஜன். இன்னொன்று ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜ், பயோமாஸ், கரெக்டான பயோமாஸ், அடிக்வேட் பயோமாஸ் இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அடுத்தது வந்து உங்களுக்கு ப்ராடக்ட் கிளியர் வாட்டர் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த DOட லெவல் எவ்வளோ மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா 2 to 3 ppmனா பார்ட்ஸ் பர் மில்லியன். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த உங்களுக்கு வந்து இங்கே நான் சொன்னேன்ல, அதாவது இந்த செகண்டரி கிளாரிஃபையர் வந்து வேஸ்ட் பண்ணணுமா இல்லை ரிட்டர்ன் பண்ணணுமா, வேஸ்ட் பண்ணணுமா, அது எதை பொறுத்து அப்படின்னா SSV அப்படின்னு ஒன்று எடுப்பாங்க. சரிங்களா? ஒரு சின்ன ஒரு பீக்கர், ஒரு 1 லிட்டர் பீக்கரில் அந்த வாட்டரை வந்து எடுத்து ஸ்டோர் பண்ணிப்பாங்க. ஸ்டோர் பண்ணி ஒரு 1/2 hour டைம் கொடுத்து அது எவ்வளோ செட்டில் ஆகுதுன்னு பார்ப்பாங்க. இதுலேருந்து ஜஸ்ட் எடுத்து ஃபில் பண்ணுவாங்க. ஃபில் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour டைம் கொடுப்பாங்க. அது எவ்வளோ நேரத்தில் செட்டில் ஆகுதோ அந்த செட்டில் ஆகிறதுல வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா 250 to 400 நான் எழுதிருப்போம் பாருங்கள். DO அப்படின்னா 2 to 3 ppm மெயின்டைன் பண்ணணும். SSV செட்டில் ஸ்லட்ஜ் வால்யூம் அப்படின்னா 250 to 400 mg/L மெயின்டைன் பண்ணணும். சப்போஸ் இதுக்கு கம்மியாக வந்தால் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து RAS பண்ணணும். சரிங்களா? RASனா ரிட்டன் ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜ் பண்ணணும். இதுக்கு அதிகமாக போச்சுன்னா அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு அதிகமாக போச்சு அப்படின்னா VAS பண்ணணும், அதாவது வேஸ்ட் ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜ் பண்ணணும். சரிங்களா? ஸோ அதுதான் இந்த ரெண்டு இது தான் நீங்கள் பார்க்கணும். இந்த செகண்டரி கிளாரிஃபையரில் வந்து பெரிய புதுசாக எதுவும் இருக்காது. இந்த சாலிட் லிக்விட் செப்பரேஷன் மட்டும்தான் அங்கே நடக்கும். பட் அந்த செட்டில் ஆகுது தெரியுங்களா? அந்த செட்டில் ஆகிறதுக்கு அங்கே தனியாக ஒரு சின்னதாக ஒரு மெக்கானிக்கல் இது கொடுத்துருப்பாங்க. அப்படியே சின்னதாக ஒரு இது வரும், ஒரு டூபிள்ஸ் ஃபோர்ஸ் இருக்கும். அந்த ஃபோர்ஸ் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த ப்ரெஷர் சாண்ட் ஃபில்டர், ஆக்டிவேட் கார்பன் ஃபில்டர்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நார்மல் சர்வீஸ் மோடில் என்ன பண்ணணும், அடுத்தது பேக்வாஷ் மோடில் என்ன பண்ணணும், அடுத்தது ரின்ஸ் மோடில் என்ன பண்ணணும் அப்படின்லாம் வந்து இருக்குது. நிறையா மெயின்டெனன்ஸ் ப்ராசஸ் இருக்குது இந்த PSF அந்த ACFல. ஸோ அதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அடுத்தது நேராக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லட்ஜ் ஹோல்டிங் டேங்க் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா
இந்த இதை வந்து உங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு ஃபில்டர் ப்ரெஸ் ஆப்ரேஷன் பண்ணி நீங்கள் அதை வந்து கார்டனுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஸ்லட்ஜ் ஹோல்டிங் டேங்க்லேருந்து நேராக வந்து டேங்கர் மூலயமா டிஸ்போஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஏதாவது மெயின் எஸ்பிபி ஏதாவது இருக்கும், அங்கே நீங்கள் டிஸ்போஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா ஸ்க்ரூ பம்ப் மூலியமா அந்த இதை வந்து ஒரு இந்த ஸ்லட்ஜ் ஹோல்டிங் டேங்கில் எடுத்துட்டு ஃபில்டர் ப்ரெஸ் ஆப்ரேஷன் கொண்டு வரலாம். ஃபில்டர் ப்ரெஸ் ஆப்ரேஷனில் கொண்டு போகும்போது கேக் மாதிரி ஃபார்ம் ஆகும். சரிங்களா? ட்ரை ஆகிறதுக்கு தான் இங்கே வந்து பாலிமர் வந்து ஆட் பண்ணுறோம், டோசிங் சிஸ்டம். சரிங்களா? எவ்வளோ டோசிங் சிஸ்டம் போட்டு பாலிமர் ஆட் பண்ணிகிட்டே இருக்கும். அப்போ கேக் மாதிரி ஃபார்ம் ஆகும். இந்த கேக்கை வந்து நீங்கள் நார்மலாக உங்களுடைய இதில் கார்டனுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து நார்மல் எஸ்டிபியோடைய பிளாக் டயக்ராம். இது பார்த்துக்குங்க. ஸோ இதில் வந்து நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், இது வந்து பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் சிஸ்டம் நம்ம பார்த்துருக்கோம். இதில் இன்னொன்று இருக்குது, என்னென்னா எஃபிபிஆர், அதாவது ஃபிக்ஸ்டு பயோஃபிலிம் பெட் ரியாக்டர், ஃபிக்ஸ்டு பெட் பயோஃபிலிம் ரியாக்டர் இருக்குது. நம்ம பார்த்தது மிக்ஸ்டு பெட் பயோஃபிலிம் ரியாக்டர். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு பெட் பயோஃபிலிம் ரியாக்டர், அடுத்து மெம்பரன் பயோ ரியாக்டர். ஸோ இது ஒரு 3 ப்ராசஸ் இருக்குது. இதையும் தாண்டி நிறைய ப்ராசஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவில் டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் எப்படி இருக்கும், பயோமாஸ்னா என்ன, வேஸ்னா என்ன, ரேஷ்னா என்ன, டியூஓனா என்ன, ஸோ ஏசிஎஃப், அது மாதிரி எல்லா இதையும் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். டெஃபினட்டாக அந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எஸ்டிபியில் ஒர்க் பண்ணாங்க, உங்களுக்கு ப்ராசஸ் தெரியல அப்படின்னா இதை உங்களுக்கு நீங்கள் அமிச்சிங்க, ஃபார்வர்ட் பண்ணிங்க, ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டாக ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இதை பற்றியாவது உங்களுக்கு தெரிஞ்சுக்க விருப்பப்படுறீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதையும் நான் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். கீப் சப்போர்ட்டிங். பை.